தடவை உன்னை வேட்டையாடாம விட மாட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மிக ஆக்ரோஷமான புலி இப்போ எலி மாதிரி ஆயிடுச்சு. மாஷா கிட்ட அற்புத சக்தி இருக்கு. மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு, இல்லன்னா இந்த மகாராணி மாஷா உன்னை அழிச்சிடுவா. நீ அவனை என்ன பண்ண? ஷேர்கான் கதை முடிஞ்சது. நான் தான் மாஷா, இந்த காட்டோட புது ராணி. நான் தான் உங்க புது தலைவி. அப்புறம் மாஷா அந்த ஷேர்கானோட குரலை ஒரு எலி மாதிரி மாத்திட்டா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எலி மாதிரியா கத்துறா? என்னாச்சு அவனுக்கு? இது ரொம்ப காமெடியா இருக்கு இக்கி. அங்க என்ன நடக்குது? அவங்க நம்ம இடத்தை நாசமாக்குறாங்க. நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? வீட்லதான். இனிமே இந்த காடு மொத்தம் எனக்கு சொந்தம். நான் உங்களோட அரசி, நீங்க என்னுடைய பிரஜைங்கிறத மறந்துட்டீங்களா? உன்னால முட்டாள்களுக்கு மட்டும்தான் அரசியா இருக்க முடியும் மாஷா. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு அப்பப்போ வந்து சொல்லு. இப்ப நாம என்ன பண்றது? அவங்க ஷேர்கானை பார்த்துட்டு வரதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாஸ்டர், இங்க இருந்து போயிடு. என்ன நீ தனியா இருக்க விடு. இனிமே நான் யாருக்கும் மாஸ்டர் கிடையாது. இனிமே யார் எனக்கு சாப்பாடு கொடுத்து பாதுகாக்க போறா? இக்கி சரியா தான் சொல்லிருக்கா. ஷேர்கான் இப்போ உண்மையிலேயே எலி மாதிரி தான் கத்துறான். அவன் எப்படி கத்துனாலும் மோசமா தான் இருக்கும். ஆனா அவனோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். ஷேர்கானுக்கு தொண்டை வறண்டு போச்சு. என்ன சொல்ல வர? அவன் பழைய நிலைமைக்கு திரும்பணும்னா 2 சொட்டு தேன் சாப்பிட்டா போதும். இது ரொம்ப சுலபமான விஷயம்தான். மாஷா இந்த காட்டையே தலைகீழா மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம போலாம், வா. இந்த கரடியால நமக்கு ஆபத்து. உடனே போய் இத மாஷா கிட்ட சொல்லுவோம், வா. இந்த காட்டோட புதிய ராணிக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். தபாக்கி ராணிக்கு ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கானா? தபாக்கி ராணிக்கு ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கானா? தபாக்கி ராணிக்கு ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கானா? அந்த தபாக்கி உள்ள வரலாம். தபாக்கி உள்ள வரலாம். தபாக்கி உள்ள வரலாம். தபாக்கி உள்ள வரலாம். இந்த கானகத்தின் மதிப்பிற்குரிய மகாராணியே, உங்களது அற்புத சக்தியும் எனது புத்தியும் இணைந்தால் நம்மால் இந்த கானகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரும். மனுஷ பயலாம் அந்த கரடியும் ஷேர்கானோட குரலை சரி செய்ய போறாங்களா? என்ன? அவங்கள நான் தடுக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சீங்க. மதிப்பிற்குரிய மகாராணி, உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது. அவர்களை பிடிக்க நான் உதவுகிறேன். இது ஒன்றும் எனக்கு பெரிய காரியம் அல்ல. ஆனா நீ எதுக்காக இதை செய்ய விரும்புற? மதிப்பிற்குரிய மகாராணியே, உங்கள் சக்திக்கு முன்னால் அந்த ஷேர்கான் கால் தூசுக்கு பெற மாட்டான். அதனால் தான் உங்களிடம் பணிபுரிய விரும்புகிறேன். கடைசியா ஒருத்த என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டான். இந்த விஷயத்துக்கு நீ தலைமை தாங்கு. மோனோ, மீரா, அவன் சொல்ற மாதிரி கேட்டு அவங்கள கைது செஞ்சு இங்க கூட்டிட்டு வாங்க. இந்த தேன் கூட்ட பார்த்ததும் எனக்கு நாக்கு ஊறுது. ஷேர்கானுக்கும் கொஞ்சம் விட்டு வை பலு. அது ஒரு பிரச்சனையே இல்ல. இங்க பாத்தியா பலு, நான் என்ன உருவாக்கி இருக்கேன்னு? இது அந்த குரங்கு கூட்டத்தை துரத்த ரொம்ப உதவியா இருக்கும். சரி வா, இப்ப நம்ம ஷேர்கான் கிட்ட போலாம். இனிமே யார் என்ன பாத்துக்க போறா? இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தபாக்கி, ஓ, நீ ஒண்ணு கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்திலேயே மௌக்லி, கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். தபாக்கி, அவன் வாய மூடுங்க.
மகாராணி கிட்ட கூட்டிட்டு போவோம். நீங்க ஆசைப்பட்டபடியே அவங்கள பிடிச்சிட்டு வந்துட்டேன் மகாராணி. அற்புதம். உண்மையிலேயே நீ புத்திசாலி தான் தபாக்கி. நல்ல காரியம் பண்ணிருக்க. உனக்கு ஏதாவது நான் பரிசளிக்க விரும்புறேன். அதனால நீ தான் என்னுடைய தனிப்பட்ட ஆலோசகர். ஓ, கண்டிப்பா இதுக்காக நீங்க சந்தோஷப்படுவீங்க மகாராணி. இப்ப நீ எப்படி என்ன தடுக்க போற மனுஷ பயலே? சரியா சொன்ன. நான் தடுக்க மாட்டேன். ஆனா ஷேர்கான் உன்னை கவனிச்சுப்பான். அவன் திரும்பி வர மாட்டான்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு நீ அவனோட மறுபடியும் மோதணும். அப்புறம் இந்த காட்டை விட்டு அவனை நீ துரத்தலாம். அப்படி செஞ்சனா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேன். நான் என்ன செய்யணும்னு எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. படைய திரட்டுங்க, நாம போய் சண்டை போடுவோம். அவனை துரத்திட்டு வந்து நான் இவனை கவனிச்சுக்கிறேன். அடிச்சு வைங்க இவனை. நீங்க ரெண்டு பேரும் இவங்களை கவனமா பாத்துக்கோங்க. இவங்க தப்பிக்க கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மௌக்லி. ஆனா நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஷேர்கானை பாக்குறது சொல்லு. கவலைப்படாத பல்லு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஆ? என்கிட்ட ஒரு அருமையான மாம்பழம் இருக்கு. உங்களுக்கு வேணா வாங்கிக்கங்க. ஓ, இது போக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணுவேன்? ஆனா இது ரொம்ப சுவையா இருக்கும். பிரமாதம் மௌக்லி. அந்த மாம்பழத்தை நீங்களே சாப்பிடுங்க. பல்லு, ஷேர்கான் இடத்துல வந்து நான் உன்னை சந்திக்கிறேன். நான் அந்த தேனை எங்க விட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வரேன். நம்பிக்கை துரோகி. அமைதி. சீக்கிரம் வா மௌக்லி. மகாராணி மாஷா உங்களை சண்டைக்கு கூப்பிடுறாங்க. உங்களால முடியலன்னு சொன்ன இந்த காட்டை விட்டு போயாகணும். என்னால சண்டை போட முடியாது. ஷேர்கான் சண்டை போட விரும்பல. இந்த காட்டை விட்டு போறானா மகாராணி மாஷாவுக்கு வெற்றி. இங்க என்ன நடக்குது? ஷேர்கான் சண்டை போடாம இங்க இருந்து வெளியேறான். அவங்கிட்ட அந்த தேனை கொடுத்தாகணும். அது ஒண்ணும் கஷ்டமான காரியம் இல்லையே. என் கூட வா. நீ தாராளமா இங்க இருந்து போகலாம். ஏன்னா என்னை எதிர்க்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல. பக்கத்துல வா தபாக்கி, நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். நல்ல ஷேர்கான். என்ன? இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ இங்க இருந்து போக வேண்டாம். மாஷா கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. உனக்கு குரல் மட்டும்தான் போயிருக்கு, அவ்வளவுதான். என்ன பத்தி நீ என்ன சொன்ன? என்ன நீ போக விடல. என்னோட சக்தியை உன்கிட்ட நான் பயன்படுத்துவேன். மகளே பலு நில்லுங்க, நானும் வரேன். உங்களுக்கு யாராவது ஆலோசகர் தேவைப்படுறாங்களா? ஆமா, இப்ப எங்களுக்கு கண்டிப்பா ஆலோசனை தேவைப்படுது. ஒருவேளை ஒரு புலி ரொம்ப கோவமா உன்னை துரத்திட்டு வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லு. ஒழிச்சுக்கோ. காப்பாத்துங்க.
உனக்கு அது தேவைதான். உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்ந்தனரே. உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக்.